மறந்திடுவாயோ மனித பண்பிருந்தால் இயேசுவின் அன்பை, இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ மறந்திடுவாயோ மனித பண்பிருந்தால் இயேசுவின் அன்பை. மறந்திடாதிருக்க நீ சிலுவையிலே அவர், மறந்திடாதிருக்க நீ சிலுவையிலே அவர் மரித்து தொங்கிடும் காட்சி படதில் இல்லாதோ இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ மறந்திடுவாயோ மனித பண்பிருந்தால் இயேசுவின் அன்பை. அன்பு சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் எந்த அளவுக்கு நம்மை அன்பு செய்தார் என்றால் அவருடைய அன்பிற்கு அளவே இல்லை. இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் போது அங்க இருக்கக்கூடிய பரிசேயர்கள் சதுசேயர்கள் நினைத்தார்கள், வழக்கம் போல இந்த குற்றவாளிகள் எல்லாம் சிலுவையில இருந்தால் தன் பிறந்த நாளை சபிப்பார்களாம், தன் தாயை சபிப்பார்களாம், அங்க இருக்கக்கூடிய எல்லாரையும் சபிப்பார்களாம். அப்படித்தான் இயேசுவும் பேசுவார், சபிப்பார் என்று பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் ஆண்டவரோ எல்லையில்லாத இரக்கம் கொண்டவர், எல்லையில்லாத அன்பை கொண்டவர். அதனால்தான் இயேசு சொல்றாரு, தந்தையே என் பிள்ளை ஆண்டவரே, இவர்கள் எல்லாம் நம் பிள்ளைகள், இவர்கள் தெரியாமல் செய்து விட்டார்கள், மன்னியும் சொல்லி ஆண்டவருடைய அன்பை நமக்கு காட்டினார். அந்த அன்பை தொடர்ந்து நாம் அனுபவிப்போமா? அளவில்லா அன்பு, அதிசய அன்பு, ஆழமகலம் நீளம் எல்லை காணா அன்பு, அளவில்லா அன்பு, அதிசய அன்பு, ஆழமகலம் நீளம் எல்லை காணா அன்பு, கலங்கமில்லா அன்பு, கருணை சேரன்பு, கலங்கமில்லா அன்பு, கருணை சேரன்பு, கல்வாரி மலை கண்ணீர் சொல்லிடும் அன்பு, இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ மறந்திடுவாயோ மனித பண்பிருந்தால் இயேசுவின் அன்பை. என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஆண்டவருடைய அன்பு ஒரு பெரிய கடலை விட ஆழமான அன்பாக இருக்கிறது. அதனாலதான் பாருங்க, லூக்கா நற்செய்தி 15வது அதிகாரத்திலே 3 அற்புதமான உவமைகள், ஊதாரி மகன் உவமையிலே பார்க்கிறோம். அந்த மகன் தொலையில் வந்தபோதே தந்தை அவன் மீது பரிவு கொண்டு அவனை நோக்கி ஓடினார். அப்படிப்பட்ட தந்தை யாரை நோக்கி ஓடினார்? தன்னை வெறுத்து ஒதுக்கி தன் சொத்துக்களை எல்லாம் பாழாக்கிய அந்த மகன் மீது அன்பு கொண்டு ஓடினார். அந்த அன்பை சொன்ன ஆண்டவர் இயேசு இன்று பாவிகளாகிய நம் ஒவ்வொருவரையும் அன்பு செய்கிறார். ஒரு தாயை போல ஆண்டவர் நம்மை அன்பு செய்கிறார். ஒரு மலை எவ்வளவு பெரியதாக இருக்குமோ அந்த மலையை விட ஆண்டவருடைய அன்பு பெரியதாக இருக்கிறது. அந்த ஆண்டவருடைய அன்பை நாம் சுவைப்போமா? அலை கடலை விட பரந்த பேரன்பு, அன்னை மாறன் வெள்ளம் திரையிடும் அன்பு, அலை கடலை விட பரந்த பேரன்பு, அன்னை மாறன் வெள்ளம் திரையிடும் அன்பு, மலை போல் எழுந்தென்னை வளைத்திடும் அன்பு, மலை போல் எழுந்தென்னை வளைத்திடும் அன்பு, சிலையென நிறமையில் நிறுத்திடும் அன்பு,
இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ மறந்திடுவாயோ மனித பண்பிருந்தால் இயேசுவின் அன்பை. அன்பு நண்பர்களே, எனக்காக இந்த உலகத்திலே மனிதராய் பிறந்த அன்பு. தொடக்க நூல் 1வது அதிகாரம் 26, 27 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் தன் சாயலாக இந்த மனித குலத்தை படைத்தார். மனிதனோ பாவம் செய்தான். ஆண்டவருடைய அந்த இரக்கத்தை, ஆண்டவர் கொடுத்த அந்த உருவை இழந்தான். பாவத்தின் சாயலாக மாறினான். தந்தையோ இந்த உலகத்தை மீட்பதற்காக தன் ஒரே பேரான மகனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். அந்த இயேசுதான் இன்று எனக்காக, உங்கள் ஒவ்வொருவருக்காக பாடுபட்டார், சிலுவையை ஏற்றுக்கொண்டார். காரணம், நானும் நீங்களும் மீட்பு பெற வேண்டும். Praise the Lord. 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 அப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் துதிப்போமா? எனக்காக மனு ஒரு தரித்த நல்லன்பு, எனக்காக தன்னை உணவாக்கும் அன்பு, எனக்காக மனு ஒரு தரித்த நல்லன்பு, எனக்காக தன்னை உணவாக்கும் அன்பு, எனக்காக பாடுகள் ஏற்ற பேரன்பு, எனக்காக பாடுகள் ஏற்ற பேரன்பு, எனக்காக உயிரை தந்த தேவன்பு. இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ மறந்திடுவாயோ மனித பண்பிருந்தால் இயேசுவின் அன்பை. மறந்திடாதிருக்க நீ சிலுவையிலே அவர், மறந்திடாதிருக்க நீ சிலுவையிலே அவர் மரித்து தொங்கிடும் காட்சி மனதில் நில்லாதோ. இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ மறந்திடுவாயோ மனித பண்பிருந்தால்